எல்லாவற்றிலும் பெரியவராயிருந்த ஆச்சாரியால் அந்த எல்லாவற்றையுமே தமது இல்லை என்று ஆக்கிக் கொள்கிற தியாகத்திலேயும் வினயத்திலேயும் கூட பெரியவராக இருந்திருக்கிறார். வித்யா வினய சம்பன்ன என்றபடி வித்யையின் பரிபூரண மூர்த்தியாயும் வினயத்தின் பரிபூரண மூர்த்தியாயும் ஒருத்தரே இருந்தார் என்றால் அது நம் ஆச்சாரியால்தான். நாம் அவருடைய நிஜ சிஷ்யர்கள் ஆனால் இந்த பாடத்தை தான் கத்துக்கணும். அத்வைத பாடம் நமக்கு ஏறுமோ ஏறாதோ, இந்த அடக்க பாடத்தை ஏற்றிக்கணும். ஏதோ ஒன்றில் கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்துவிட்டால் கூட நமக்கு தலை கனத்துப் போகிறது. ஒரு சாமர்த்தியமும் இல்லாவிட்டாலும் கூட அகம்பாவத்தில் சமர்த்தர்களாக இருக்கிறோம். இப்படி நினைப்பதற்கு என்ன நியாயம், என்ன யோக்கியதை என்று துளி நினைத்தாலும் அவள் போடுகிற பிச்சை தவிர ஒன்றுமில்லை என்று அந்த தலை அவள் சரணத்தில் சாய்ந்து லேசாகும். அதிலே உள்ள ஆனந்தம் எந்த புகழிலும் பொன்னாடையிலும் டைட்டிலிலும் இல்லை என்று தெரியும். அவள் கொடுக்காமல் வாக்கு இல்லை என்று இங்கே ஆச்சாரியால் சொன்னது மற்ற எல்லாவற்றுக்குமே பொருந்தும். அவள் கொடுக்காவிட்டால் எந்த சக்தியுமே இல்லை. வாக்கு மட்டுமில்லை, மூச்சு கூட அவள் கொடுக்காமல் இல்லை. நாமாக மூச்சு இழுக்கிறோம் என்றால் சாகவே மாட்டோமே. இப்படி உயிரே நம்முடையது இல்லை என்கிற போது என்ன கவலை, பயம் இருக்க முடியும்? இப்போது படுகிற கவலையெல்லாம் பயமெல்லாம் சுற்றி சுற்றி இந்த உயிரை ரட்சித்துக் கொள்வதற்குத்தானே. இதை அவள் சமாச்சாரம் என்று தள்ளிவிட்டோமேயானால் அப்புறம் எத்தனை விஸ்ராந்தி! இப்படி பராசக்திக்கு அடங்கி இருக்க ஆரம்பித்தால் முடிவிலே அவளுக்குள்ளே அத்வைதமாக அடங்கிவிடுவோம். அந்த அடக்க பாடத்தை இந்த கடைசி ஸ்லோகம் கற்பிக்கிற போது சகல வித்யைகளுக்கும் சாரமான பிரம்ம வித்யை இருக்கிறதே, அதற்கும் சாரமான அத்வைத அனுபவத்திற்கே வழி பண்ணி விடுகிறது. இதுதான் ஆச்சாரியால் சொல்லாத பலஸ்ருதி. பலனே வேண்டாத பெரிய பலன். கர்த்தா என்று ஒரு நான் இருந்தால்தானே காரியத்திற்கு பலன் கேட்பது. அவனே அடங்கி 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 இல்லாமல் போய்விட்டால் அடங்க வழி என்ன? அவளை நினைப்பதுதான். அகண்ட பராசக்தி இப்படி இருப்பாள் என்று நமக்கு புலப்படாததால் நினைக்க முடியாதுதான். இங்கேயோ புரிந்து கொள்கிற விதத்தில் ஆச்சாரியால் பராசக்தியை சௌந்தரிய ரூபத்தில் பிடித்து கொடுத்திருக்கிறார். தம்முடைய வாக்காலேயே கேசாதி பாதம் அங்க அங்கமாக பராசக்தியை அழகு ரூபம் பண்ணி அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அவளுடைய சிரசில் கிரீடம் தே ஹேமம் என்று ஸ்வர்ண மகுடத்தில் இருந்து கழுத்துக்கு, புஜத்துக்கு, மணிக்கட்டுக்கு, இடுப்புக்கு, சரணங்களுக்கு என்பதாக அந்த சரணத்தின் அடியில் இட்டிருக்கிற அரக்கு நலங்கு வரை வாக்கால் அலங்காரம் பண்ணி சொல்லணி பொருளணி என்று 2 அணியாலும் அலங்கரித்து முடிவாக தன்னையே பெரிய ஆபரணமாக அந்த சரணத்திலே வைத்து இழைத்து கொடுத்திருக்கிறார். அப்படி அவளை எண்ணத்தாலும் வாக்காலும் அலங்காரம் பண்ணி பார்ப்பதுதான் நம் அகங்காரம் அடங்க மருந்து. நம்மிடம் அகங்காரத்துக்கு ஹேதுவாக இருக்கிற புத்தி, வாக்சாதுரியம் முதலானவற்றையே அவள் விஷயமான அலங்காரமாக்கி அவள் நமக்கு கொடுத்ததை அவளுக்கே திருப்பிவிட்டால் அவையே அகங்கார நாசத்தை உண்டாக்கி விடுகின்றன. வாக்குதான் என்று இல்லை, எந்த ஆர்ட், எந்த சயின்ஸ் ஆனாலும் அவள் சரக்கு என்று அவளுக்கே அலங்காரமாக சூட்டுகிற அடக்க பாவத்திலே அவற்றில் ஈடுபட்டால் அவை எல்லாமும் ஆத்ம அபிவிருத்திக்கு உபகரணமாகிவிடும். எந்த தொழிலும் அவளை அடைய சாதனையாகிவிடும். பரம சௌக்கியமான சாதனையாக அதை நமக்கு ஆச்சாரியால் ஆக்கி கொடுத்திருக்கிறார். அழகு ரூபமான ஒரு தாயாரை அழகான வார்த்தைகள், வர்ணனைகள், உணர்ச்சி பாவங்களால் நாமும் ஆனந்தமாக பிடிக்கும்படி பாடிக் கொடுத்து சகாயம் பண்ணியிருக்கிறார். படிக்கும்போதே அவளிடம் அன்பு ஊறி அந்த அன்பே நமக்கு அலங்காரம் பண்ணுகிறது. அவளை அவர் அலங்கரிக்கும் போதே நமக்கும் பிரேம பக்தியினால் அலங்காரம். அந்த அன்புதான் நிஜ அழகும் அலங்காரமும். முதலிலேயே சொன்னார் போல அம்பாளுடைய அன்புதானே அவளுடைய அழகு ரூபமான பிரவாகமாக சௌந்தரிய லகரியாக ஆயிற்று. ஆனபடியால் பாராயணம் பண்ணி அன்பிலே நாம் ஊறுகிறோம் என்றால் நாம் எல்லாமும் பாராயணம் பண்ணும் ஒவ்வொருத்தருமே சௌந்தரிய லகரையாகி விடுகிறோம். இப்படி ஒரு அத்வைதம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர தேவதை, பாராயண பக்தர் எல்லாம் சௌந்தரிய லகரியாகி, ஸ்தோத்திர கர்த்தாவை விட்டுவிட்டேனே, அவர் நான் கர்த்தாவே இல்லை என்றாலும் நாம் அப்படி விட முடியுமா? அவர்தான் பெரிய சௌந்தரிய லகரி. ஒரு பக்கம் அம்பாளிடம் பக்தி என்ற அன்பினால் சௌந்தரிய லகரியாக இருப்பவர், இன்னொரு பக்கம் நம் எல்லோரிடமும் கருணை என்கிற அன்பினாலும் சௌந்தரிய லகரியாக இருப்பவர். 2 பக்கத்துக்காரர்களையும் ஒன்று சேர்ப்பதற்குத்தான் அவர் இந்த ஸ்தோத்திர சௌந்தரிய லகரியை கொடுத்திருப்பது.
பாலம் போட்டு ஒன்று சேர்க்கிறது வழக்கம் என்றால், எதையும் புதுமையாக பண்ணும் ஆச்சாரியாலோ லகரியை, வெள்ளத்தை பெருகவிட்டே ஒன்று சேர்த்திருக்கிறார். சௌந்தர லகரியில் நீராடி நீராடி தோய்ந்து தோய்ந்து நாமும் அதுவாகணும். அப்படியானால் நமக்கும் இங்கே அம்பாளை வர்ணித்திருக்கிற மாதிரியே ஒவ்வொரு அவயவமும் சௌந்தரியமாகிவிடுமோ என்றால், தேக அமைப்பில் வாஸ்தவமாகவே அப்படி ஆகணும் என்று இல்லை. ஆனால் லோகத்தின் பார்வையில் நம்முடைய சர்வாவயமும் சர்வ அவயவமும் அப்படிப்பட்ட அழகாகத்தான் தெரியும். அன்பு என்பது அவற்றுக்கு கொடுத்திருக்கிற அலாதி சோபையால். அம்பாளுடைய பரம பக்தராக ஒரு மகான் இருக்கிறார் என்றால், அவரை ஏன் வைத்த கண் வாங்காமல் பார் பார் என்று மனசு இழுக்கிறது? தாயைப் போல பிள்ளை என்று அவருடைய ரூபத்தில் ஏற்பட்டிருக்கிற சௌந்தரியம்தானே இப்படி பண்ணுகிறது. அம்பாள் ஸ்வரூபத்திலே ஒருத்தன் மனசு லயத்து அவன் ஹிருதயத்திலே அவள் சரணம் பிரதிஷ்டையாகிவிட்டால், வெளி ரூபத்திலே அவன் எத்தனை கோணல் விகாரம், கருப்புத்தோல், நொல்லை கண்ணு, தெற்றுப்பல்லு, சூனாவயிறாக இருந்தாலும் அவன் ஞானப்பால் பிரேமப்பால் குடித்த குழந்தையாக சர்வாங்கமும் பால் வழிய கள்ளங்கபடி இல்லாமல் அப்படியே ஆனந்தம் ஸ்புரித்து அலைமோதிக்கொண்டு அன்பு பொங்கிக் கொண்டு இருப்பானையாகையினால், எத்தனை கூட்டமானாலும் குதிகாலில் நின்று கொண்டு பார்க்கணும் பார்க்கணும், இன்னும் பார்த்து கொண்டே இருக்கணும் என்று அவனை அழகு ரூபமாக அனுபவிக்கிறது. வழுக்கை மண்டையாயிருக்கட்டுமே, அது அம்பாள் சரணத்திலேயே தாழ்ந்து இருப்பதாலேயே கிரீடம் தே ஹைமம் என்று ஸ்வர்ண மகுடம் சூட்டிக் கொண்டுள்ள அவளுடைய சிரசாகவே நம்மை ஆகர்ஷிக்கிறது. மூஞ்சி அஷ்டகோணலாயிருக்கட்டுமே, ஆனாலும் அவளை அன்போடு ஸ்மரித்து ஸ்மரித்து எத்தனை பிரசன்னமாயிருக்கிறது. தவவதன சௌந்தரிய லகரி என்று இவனை பார்த்தும் பாடலாம் என்றுதானே அது பண்ணுகிறது. கண் நொல்லையானால் என்ன, அவளுடைய கிருபையை இதுவும் வர்ஷிக்கிறதோ இல்லையோ தேனாக. அப்போது இதுவும் தரதளி நீலோத்பலம்தான். சப்பைவாய் சாளவாயானாலும் அந்த தாயாரின் வாக்காகவே எத்தனை பிரிய வசனம் பொழிகிறது. அதுதான் வித்ருமலதாவுக்கும் பிம்பத்துக்கும் பவளக்கொடிக்கும் கோவை பழத்திற்கும் மேலே என்று ஆச்சாரியால் வர்ணிக்கிற அவளுடைய வாயாகவே தெரிகிறது. அவன் சரீரம் கண்ணங்கரேல் என்று இருக்கட்டும், பக்தி பிரேமையிலேயும் அதன் பிரதிரூபமான சர்வஜன காரியுணத்திலேயும் முழுகி முழுகி, அதுவும் ஜெயதி கருணா காசித் அருணா என்றேதான் அருண ஜோதிசாக உள்மனசில் போகிறது. அவனுடைய ஒவ்வொரு கையசைப்பிலேயும் லோகத்துக்கு ஆசீர்வாதம் நடந்து சௌபாக்கியங்களை அளிக்கிறது என்றால், இதைவிட ஒரு லக்ஷ்மி சரணதல லாக்ஷாரசம், லக்ஷ்மியின் திருவடி செம்பஞ்சு குழம்பு சேர்ந்த நவநளின ராகம், அன்றலர்ந்த தாமரையின் சிவப்பு உண்டா? அவன் அடியெடுத்து வைக்கிற இடமெல்லாம் மானசிகமாக புரண்டு அப்போதைக்காவது அந்தக்கரணம் லயிக்கிறோமா இல்லையா? அதுதான் கரண சரண ஷட்சரணமான புலன்கள் என்ற ஆறுகால் கொண்ட வண்டான ஜீவன் லயித்துப் போகிற அவளுடைய பாத பத்மம். ஒருத்தன் அம்பாள் குழந்தை என்றால் அவன் நம் மாதிரி இல்லாமல் அவன் ரூபமே வேறே என்று ஆகிவிடும். அவன் கண்ணே வேறே, முகமே வேறே, வார்த்தையே வேறே, கைகாலை அசைத்து பண்ணுவது அத்தனையும் வேறே என்று அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லாமல் பாசாதி கேசமும் தெரிந்து கொண்டு குழந்தைக்கு குழந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் அவனே இருந்து கொண்டு பல தினசில் தாவப்பட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களை ஆற்றிக் கொடுப்பான். நாமும் அப்படி சௌந்தரிய லகரியாகணும். அதற்கு இந்த ஸ்தோத்திர சௌந்தரிய லகரியில் முழுகி முழுகி ஸ்நானம் பண்ணி அவள் குழந்தையாகணும். வாச்சாம் ஜனனி என்று அம்பாளை கூப்பிட்டு, இதோ உன் வாக்கு ஸ்துதி, வாக்பிகி ஸ்துதிரியம் என்று ஆச்சாரியாள் இந்த ஸ்தோத்திர வாக்கிய குழந்தையை அதன் அம்மாவிடம் சேர்த்து முடித்திருக்கிறார். சிவானந்த லகரி ஸ்தோத்திரத்தை ஒரு கன்யா பெண்ணாகச் சொல்லி ஈஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடித்தார். புருஷ தெய்வம் என்றால் நாயிகாபாவம்தான் ஆத்ம சமர்ப்பண ஸ்தானம் என்பதால் அப்படி பண்ணினார். ஸ்திரீ தெய்வமானால் அவள் மாதா, நாம் ஒன்றும் தெரியாத குழந்தை, அம்மா என்ன எப்படி பண்ணுகிறாளோ அப்படியே என்று கிடக்கிற குழந்தை என்று இருப்பதுதான் ஆத்ம சமர்ப்பணம். அதனால்தான் சௌந்தரியலகரியை குழந்தையாக்கி வாச்சாம் ஜனனிடம் ஒப்படைத்து பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அதன் வழியாகவே நம் எல்லோரையும் குழந்தையாகி அவளிடம் போய் ஒட்டிக்கொள்ளச் சொல்லியிருக்கிறார். சொன்னது மாத்திரமில்லை, ஒட்ட வைப்பதற்கே இந்த உத்தம ஸ்துதியை பரம கருணையோடு நமக்கு அனுகிரகித்து வழியும் திறந்து விட்டிருக்கிறார். ஆச்சாரியால் நமக்காக அருளியிருக்கும் சௌந்தரிய லகரியின் பயன், நாமெல்லாம் அம்பிகையின் குழந்தையாக இருந்து கொண்டு
எந்த நாளும் அந்த ஜெகன்மாதாவை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு, இந்த ஸ்தோத்திரத்தாலேயே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு, சௌந்தரிய ரூபம் எடுத்திருக்கிற அந்த சச்சிதானந்தத்தில் ஆத்மாவை கரைத்து ஆனந்தமயமாகிறதுதான். அதற்கு ஆசீர்வாதமாகத்தான், சுப சூசகமாகத்தான் இந்த ஸ்தோத்திரத்தாலேயே அவளுக்கு பூஜை பண்ணியிருக்கிற ஆச்சாரியாள் முடிக்கிற ஸ்லோகத்தில் நீராஜன விதிகி என்று மங்கள ஹாரத்தியை வைத்திருக்கிறார். திருக்கார்த்திகையில் ஏற்றி வைக்கிற தீபம் அதன் வெளிச்சம் படும் இடமெல்லாம் பூச்சி பொட்டு மரமட்டை உள்பட எல்லாவற்றுக்கும் ஜனன நிவர்த்தி அளித்து பேரின்பம் அளிக்கும் என்கிறபடி, சாக்ஷாத் ஜெகன்மாதாவுக்கு ஜெகதாச்சாரியாள் பண்ணும் இந்த தீப ஆராதனை, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தின் அருள் ஒளி சமஸ்த பிராணிகள் மேலேயும் வீசி அன்பு என்கிற சௌந்தரியம் லோகமெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா.